ஓம் குருவே போற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன். நாம் ரமண மகரிஷி ஐயாவின் ஆன்ம விசார உபதேசங்களில் சென்ற வீடியோவில் பகவானுக்கும் மேற்கத்திய எழுத்தாளரான பால் பிரிண்டனுக்கும் நடந்த உரையாடலை செவிமடுத்ததின் மூலம் நம் அகத்தில் எழுந்துள்ள பல கேள்விகளுக்கும் விடை கிடைத்திருக்கும் என்றே நம்புகிறேன். உரையாடல் மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் ஞானம் நிறைந்ததாகவும் இருந்தது. அவர்களுடைய உரையாடலில் என் கவனத்தை ஈர்த்த வரிகள்: மன்னர்களும் அரசியல் தலைவர்களும் தமது அந்தரங்கத்தில் தாம் தம்மையே ஆளும் திறன் அற்றவர்கள் என்று உணர்ந்தும் கூட பிறரை ஆள முயல்கிறார்கள். தன் நிஜஸ்வரூபத்தை அறியும் அக ஆராய்ச்சியை மனிதன் புறக்கணிக்கிறான். ஆனால் இதை காட்டிலும் செய்ய வேண்டிய ஆராய்ச்சியோ பணியோ இருக்கிறதா என்ன என்று பகவான் கேட்கிறார். எவ்வளவு வாஸ்தவமான பேச்சு! இந்த வீடியோவில் டி.கே. சுந்தரேசையர், குர்ரம் சுப்பராமையா, விஜயநகர ராணி, அலகாபாத் கமிஷனர் பன்னாலால் ஐசிஎஸ், நிடி முசலி பலராம ரெட்டியார், சாது அருணாசலா என்னும் சாட்விக், டாக்டர் சையத், சூரி நாகம்மா, பிரபல இசைக்கலைஞர் திலீப் குமார் ராய் போன்றோர் பகவானிடம் விடுத்த கேள்விகளும் அதற்கு பகவான் பகர்ந்த விடைகளையும் தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இதனால் நாம் நிச்சயம் பயன் அடைவோம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். கேட்டதும் கிடைத்ததும் சென்ற வீடியோவின் தொடர்ச்சி. டி.கே. சுந்தரேசையர் பகவானின் நெருக்கமான நீண்ட நாளைய பக்தர்களுள் ஒருவராக இருந்தவர். நான் சிறுவயதில் உபநிடதங்களை கற்கும்போது தேவலோகம் பற்றியும் அது சூரியனுள் இருப்பதாகவும் பாவனை செய்வது வழக்கம். இதையொத்து சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டிருந்த உபாசனை முறைகளையும் நான் தீவிரமாக செய்வதுண்டு. மகரிஷிகளின் அருகாமையில் ஆசிரமத்தில் வசிக்கத் துவங்கிய பின்னும் இத்தகைய உபாசனைகளை தொடர்ந்து செய்து வந்தேன். இந்த உபாசனைகளில் வெற்றி முகம் மிக கடினமாக இருந்ததுடன் சில தேவையற்ற உபாதையுள்ள அனுபவங்களும் ஏற்பட்டதுண்டு என்னும் அவர் இது பற்றி பகவானிடம் கேட்டபோது அவர்களுக்குள் நடந்த உரையாடல் இது. பகவான்: நீ தேவலோகத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகிறாய் அல்லவா? டி.கே.எஸ்: ஆம், அதுவே என் நோக்கம். சாஸ்திரங்களும் அதையே போதிக்கின்றன. பகவான்: இப்போது நீ எங்கு இருக்கிறாய்? டி.கே.எஸ்: உங்கள் சந்நிதியில். பகவான்: அட, நீ இங்கு இப்போது தேவலோகத்தில் தானே இருக்கிறாய். அதை வேறு எங்கேயோ அடைய விரும்புகிறாய். உன்னுள் உள்ள தெய்வீகத்தின் உன்னை ஸ்திரமாக ஸ்தாபித்து கொண்டு விட்டால் அதுவே தேவலோகம்தான் என்பதை அறிந்து கொள்வாய். அதை உணர்ந்தோன் பூரணன், முழுமையானவன், அனைத்து பிரபஞ்சங்களையும் கடந்தவனும் ஆவான். இப்பிரபஞ்சம் என்கின்ற சித்திரம் வரையப்படும் தெய்வீக திரையாகவே அவன் திகழ்வான். சித்திரங்கள் மாறினாலும் மறைந்தாலும் திரை எவ்விதமும் பாதிக்கப்படுவதில்லையே. நீ இங்கே இப்போதே தெய்வீக உலகத்தில் தான் இருக்கிறாய். கங்கையில் கழுத்தளவு ஆழத்தில் இருந்து கொண்டே தாகம் தாகம் என்று தவித்து நீரை தேடுபவனை போன்றிருக்கிறாயே. எல்லா முயற்சிகளையும் துறந்துவிட்டு சரணடை. தேவலோகத்திற்கு ஆசைப்படும் கர்த்திருத்துவ நான் அழியட்டும். அப்போது உன்னுள் இங்கேயே இப்பொழுதே பிரத்யட்சமாக இருப்பது பரமாத்ம தத்துவமே என்பதை உணர்வாய். உன்னுள்ளேயே விளங்கும் நாம ரூபங்களற்ற ஆன்ம உணர்வு ஆன்மாவே அன்றி வேறல்ல. உன்னுள் அப்படி எப்போதும் உள்ள அதை அடைய வெளியே சென்று ஏன் அலைய வேண்டும்? உன்னுள் உணர்வாக உள்ள அந்த ஆன்மாவுக்கு அந்நியம் எங்குள்ளது? டி.கே.எஸ்: ஸ்ரீ பகவான் ஒருவரே அனைத்து ஜீவனுள்ளும் கூடஸ்தனாக எல்லா கஷேத்திரங்களினுள்ளும் ஆன்மாவாக இருப்பதால் எனது பின்னமான ஜீவத்வ வியக்தித்வ பாவனையை மட்டும் புறக்கணித்தால் போதும். ஆற்ற வேண்டியது வேறு ஒன்றுமே இல்லை என்று பகவான் கூறுகிறார் என்றல்லவோ ஆகிறது. ஆம் ஆம், அகந்தையாகிய நான் என்னும் பாவத்தை விட்டொழித்தே ஆக வேண்டும். அப்படி விட்டொழித்தால் எஞ்சிய உணர்வு மாத்திரமான ஆன்ம அனுபவம் மட்டும் இப்போதே இங்கேயே எப்போதுமே மிளிர்ந்தொளிரும். அவ்வானந்த உள்நிலையில் தேவலோகம் செல்ல வேண்டும் என்ற விளைவிற்கோ
செல்லவில்லையே என்ற ஏக்கத்திற்கோ இடமில்லை. அந்த சுத்த ஆன்ம நிலையில் நான் தான் ஆக பிரகாசித்த வண்ணம் இருக்கும். இந்நிலை ஒன்றே ஞான சாதனை. இதுவே பூரண ஞான சம்பூர்த்தியும் ஆகும். பகவானின் முன்னிலை பக்தர்களுள் ஒருவரான குர்ரம் சுப்பராமையா பகவானிடம் கேட்டதும் அதற்கு அவர் அருளியதும். சுப்பராம், ரிஷி ஒருவரை தவிர யாரும் கவிதை இயற்ற முடியாது அல்லவா? பகவான், இந்த விஷயம் மிக சுவாரஸ்யமான ஒன்று. பண்பட்ட மனம் கவியனதோ சமய உணர்வுள்ளதோ ரசானுபவத்தில் வாழ்கிறது. சத்தியமானதும் நித்தியமானதும் உள்ளத்தில் உரைகிறது. அதுதான் உயிருக்கும் மனதிற்கும் அறிவிற்கும் வேறான மூலப்பொருள். அறிவுத்தாமரையானது ஆன்மாவின் ஆழ்ந்த அறிவு நிலை. சித் மேதா விலாசமாக மலர்கிறது. இதுதான் நீதி, அறிவு சார்ந்த வாழ்வின் ரகசியம். அதனால் இயேசு சொல்கிறார், எவன் இறைவனின் சாம்ராஜ்யத்தை தன்னுள்ளே தேடுகிறானோ அவனுக்குத்தான் அனைத்தும் சேர்த்து கூட்டி அளிக்கப்படும். அனனிய பக்தியின் மூலம் எந்த மனமானது ஆசாபாசங்களினின்று விடுபட்டு அடக்கமும் அன்பும் நிறைந்து விளங்குகிறதோ, அதாவது நான் என்ற அகம்பாவம் அழிகிறதோ, அந்த மனதில் திறமைகள் அனைத்தும் எல்லையற்று விரிகின்றன. இப்படித்தான் ஞானிகளின் மேதாவிலாசம் நிகழ்கிறது. இதுதான் உண்மையான கல்வி. பாகவதத்தில் பிரகலாதன் கூறுவதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உண்மையான கல்வி இதுதான் என்று அறியலாம். பகவான் தரிசனத்தின் போது விஜயநகர ராணி பகவானிடம் வினா தொடுக்க அவர் விடையளித்தார். விஜயரகத்து ராணி, சாந்தி என்பது என்ன? பகவான், நம்முடைய ஸ்வரூபமே சாந்திதான். நாமே நமக்கு அமைதியின்மையை ஏற்றிக்கொண்டு சாந்திக்காக ஏங்குகிறோம். உண்மையில் நாம் எப்பொழுதும் சாந்த நிலையிலேயே இருக்கிறோம். வேதம் ஆன்மாவை சாந்தி நிறைந்தது, சாசுவதமானது என்று கோஷிக்கிறது. பரிபூரணத்தில் நாமாக இருத்தலே சாந்தி அல்லது ஆனந்தம். சாந்தி சொரூபமாகவே நாம் இருந்து கொண்டு சாந்திக்காக முயல்வது கழுத்து வரை சுத்த ஜலத்தில் நின்று கொண்டு தாகம் தீரவில்லை என்று முறையிடுவதை போன்றதே. அந்த ஜலமே தாகத்தை உண்டு பண்ணுகிறது என்பதை போன்று இது ஒரு ஆச்சரியமே. மிகவும் குழம்பிய மனநிலையில் ஒரு நாள் மாலை ஆசிரமம் வந்திருந்த அலகாபாத் கமிஷனர் பன்னாலால் ஐசிஎஸ் தனது மனக்குறையை பகவானிடம் விண்ணப்பிக்க அதற்கு அவர் கூறியது இது. பன்னாலால், எனக்கு செல்வம், அதிகாரம், மற்ற எல்லா நலன்களும் இருந்தும் மனசாந்தி காண முடியவில்லையே. பகவான், எதற்காக உங்களுக்கு மனசாந்தி வேண்டும்? எப்போதும் இருப்பது போலவே இருப்பதற்கென்ன? பன்னாலால், ஏனென்றால் மனசாந்தி இல்லையெனில் சந்தோஷமாக இல்லை. பகவான், தலைவலியால் அவதிப்படுபவன் சரியான மருந்து உட்கொண்டு அதை நிவர்த்தி செய்யும் வரை ஓயமாட்டான். ஏனெனில் ஆரோக்கியம் நமது இயற்கை நிலை, நோய் அல்ல. அதேபோல் சாந்தி நமது இயற்கை, நமது சொரூபமே சாந்திதான். இதை மறந்து நாம் வெளி விஷயங்களில் சாந்தியையும் அமைதியையும் தேடி அலைகிறோம். இது சாத்தியமற்ற வீண் முயற்சி. மனதை வெளி விஷயங்களிலிருந்து வலிந்து இழுத்து உள்முகமாக திருப்பிய உடனேயே சாந்தியை அடைந்து சந்தோஷம் அனுபவிப்பாய். பகவானின் பெரும் பக்தர்களுள் ஒருவர் நிடிமுசலி பலராம ரெட்டியார். அவரது கேள்விகளுக்கு பகவானது பதில்கள். ரெட்டியார், ஒரு மனிதன் ஏன் தெளிவான காரணங்கள் இன்றி சில நேரங்களில் பதட்டமின்றி அமைதியாக இருக்கிறான்? சில சமயம் அமைதியிழந்து வழக்கத்திற்கு மாறான செயல்களில் ஈடுபடுகிறான். வேறு சில சமயம் சோம்பலாய் மந்தமாக இருக்கிறான். பகவான், மனிதனிடம் இயற்கையிலேயே 3 குணங்கள் அமைந்திருக்கின்றன. இவற்றில் சத்துவ குணம் உச்சத்தில் இருக்கும்போது அமைதியாகவும் மகிழ்ச்சியுடனும் இருக்கிறான். ரஜோகுணத்தின் ஆற்றல் மிகுந்திருக்கும் போது அமைதி இழக்கிறான். தமோகுணம் மேலோங்கி நிற்கும்போது சோம்பலுடன் உற்சாகமின்றி இருக்கிறான். ரெட்டியார், இம்மூன்று குணங்களின் ஆற்றலை வெற்றி கொள்வது எப்படி? பகவான் குணாதீதன், அதாவது குணங்களை கடந்தவன் ஆவதால். ரெட்டியார், குணாதீதனாவதெப்படி? பகவான் ஆத்ம சாட்சா்காரம் பெறுவதால். பகவானின் அருள் பெற்றவர்களில் தனிப்பட்ட பெருமை வாய்ந்தவரான சாது அருணாசலா என்னும் சாட்விக் பகவானோடு நிகழ்த்திய உரையாடல்கள் கீழே. சாட்விக், இயேசுநாதரை சிலுவையில் அறையும் போது அவர் ஏன் கதறி கூச்சலிட்டார்? அவர் ஞானியாக இருந்திருந்தால்
உடலில் இத்துன்பங்களை நிச்சயமாக பொருட்படுத்தாமல் இருந்திருப்பார் அல்லவா? பகவான், ஒரு ஞானி தான் உடல் மனதுக்கு அப்பாலானவன் என்றுணர்ந்து பூரண விடுதலை நிலையை அடைந்திருப்பினும் ஒரு சிலரில் தன் உடலுக்கு உண்டாகும் விளைவுகளால் அவர்கள் பாதிக்கப்பட்டவரைப் போல பார்ப்பவர்களுக்கு தோன்றுகிறது. ஆனால் இது வெறும் சரீரத்தினுடையது மட்டுமே ஆகும். காரணம், ஞானானுபவத்திற்கு பிறகும் உடல் தொடர்ந்து அதற்கென ஏற்பட்ட உபாதைகளுக்கு உட்பட்டே வருகிறது. சரீரம் சாப்பிடுவது போன்ற தனது இயற்கையான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கும். அப்படி இருப்பினும் அது படும் வேதனைகள் பார்ப்பவர்களுக்கு ஞானியை தாக்கியது போல தோற்றம் அளிக்கிறதே அன்றி உண்மையில் அவன் அதனால் பாதிக்கப்படாத நிலையில்தான் இருக்கிறான். காரணம், இவ்வுடலே நான் என்னும் உணர்வற்று உடல் கடந்த மெய்யுணர்வில் அவன் வாழ்கிறான். சாட்விக், வாசனைகளில் பெரும்பாலானவை அழியும் போது ஆன்மானுபூதி எவ்வாறு ஏற்படுகிறது? பகவான், ஆரம்ப காலங்களில் சாதகன் இடைவிடாது செய்த தியான பயிற்சிகளால் ஒருவித ஆழ்ந்த தியான நிலையை, அதாவது தன் உடல் சுற்றம் இவைகளை விட்டகன்ற நிலையை சிறிது நேரம், உதாரணமாக அரை மணி நேரம் எய்தலாம். இதுபோன்ற ஆழ்ந்த தியான முயற்சிகளால் ஆழ்நிலை தியானமான சமாதி அடிக்கடி சித்திக்கும். இவ்வனுபவங்கள் சாதகனை வேறு எதிலும் நாட்டமில்லாமல் செய்து தனிமையில் தியானத்தில் ஈடுபடச் செய்யும். மற்ற எல்லா வகைகளிலும் ஆசை அருங்கால் தன் ஆத்ம நிலையில் அவன் உறுதிப்படுகிறான். பிறகு சகஜ சமாதி என்னும் தன் இயல்பான நிலையை அடைகிறான். இந்நிலை எய்திட குறிப்பிட்ட விதிகள் ஏதுமில்லை. ஒரு சிலருக்கு தொடர் தியானங்கள் இல்லாமலேயே தானாகவே எய்துவது தெரியாமலே சித்திக்கும். சாட்விக், இந்திய ஆன்மீக நூல்களில் காணப்படும் மனோலயம், ஸ்வீகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி, சகஜ சமாதி ஆகியவற்றுக்கான விளக்கம் என்ன? பகவான், மனோலயம் என்பது எண்ணமற்ற சூன்ய நிலையாகும். அநேக அத்வைதிகள் இந்நிலை ஏதுவதிலேயே முனைப்புடன் உள்ளனர் என்பதும் அர்த்தமற்றதே. என்னிடம் பலர் தாம் எண்ணங்களற்ற நிலையை எய்திடவே தியானிக்கின்றனர் என்று சொல்லும்போது அவர்களிடம், இதற்காக ஏன் இந்த கடின தியானமும் உழைப்பும்? தினமும் இரவில் நாம் உறங்கச் சென்றாலே இது சுலபமாக அடையப்படுகிறது என்பேன். ஆதலினால் எதற்காக இவ்வளவு ஒழுங்கு கட்டுப்பாடுகள்? மணிக்கணக்கான தியானம். படுக்கையில் படுத்து நன்கு உறங்கினால் கிட்டுமே. கங்கைக்கரையில் அமர்ந்து ஒரு யோகி தன் சீடனை பார்த்து குடிநீர் கொண்டு வரும்படி சொன்னார். சீடன் நீர் கொண்டு வருவதற்குள் யோகி மனோலய ஸ்திதியை அடைந்தார். 1000 ஆண்டுகளுக்கு பின் கண் விழித்ததும் குடிநீர் தேவை என்று கேட்டார். பக்கத்தில் சீடனின் உடல் கூடு மட்டும்தான் இருந்தது. காலச்சக்கரத்தில் கங்கையின் திசையும் மாறியிருந்தது. தேசத்தின் தோற்றத்திலும் பல மாற்றங்கள் காணப்பட்டன. இந்த சூன்யமான மனோலய தியானத்தால் முனிவர் என்ன பயனடைந்தார்? சூன்யமான எண்ணங்களற்ற நிலை ஒன்றுதான். ஸ்வீகல்ப சமாதி என்பது ஆழ்ந்த தியான நிலை. இந்நிலையில் ஒருவன் சாந்தியில் மூழ்கியிருப்பானாயினும் தன் தனித்தன்மையை உணர்ந்தவனாகவே இருப்பான். தான் தியானம் செய்கிறோம் என்று தெரிந்தாலும் தன் சாதனையை சுய உணர்வுடன் தொடரலாம். நிர்விகல்ப சமாதியில் சாதகன் தனது தனித்தன்மையை இழந்து ஆத்மாவில் முழுவதுமாக மூழ்கி விடுகிறான். இந்நிலை எவ்வளவு காலம் நீடித்திருந்தாலும் கூட இது தற்காலிகமானதுதான். முடிவில் தனது இயற்கையான விழிப்பு நிலைக்கு வந்துதான் ஆக வேண்டும். இந்த சமாதி நிலையில் நம்மால் ஏதும் செய்ய முடியாது. அந்நிலை செயலற்ற சமாதி நிலையே. சாதாரணமாக இறுதி நிலைக்கு இது முன்னோடி எனலாம். பெரும்பாலான சாதர்கள் இந்த நிர்விகல்ப சமாதி நிலைதான் முடிவானது என்று கருதி இந்நிலையை அடைந்துவிட்டதும் மேற்கொண்டு முன்னேற முயற்சிப்பதில்லை. சகஜ சமாதி என்பது முடிவானதும் உயர்வானதுமான நிலை. இதை அடைவதே எல்லா யோகிகளின் லட்சியமாகும். இந்த நிலையில் ஒருவன் ஆன்மாவோடு முழுதும் கலந்து விடுகிறான். நிர்விகல்ப சமாதியில் இழந்த தனித்தன்மை மேலும் விரிவுறுகிறது. அவன் பரம ஆன்மஸ்வரூபம். அதை அவன் அறிவான். சமாதியுறுதல் என்பது இனி இல்லை. இந்நிலையில் அவன் அன்றாட வாழ்க்கையில் தொடர்ந்து செயல்படுவான். ஆயினும் அச்செயல்களில் அபிமானமின்றி கனவு காண்பது போல் அவைகளை காண்பான். இதற்கு மேல் செய்ய வேண்டியது என்பதும் ஒன்றுமில்லை. இதுவே முடிவான அகண்டானந்த நிலை.
இதுதான் ஆன்ம நிலை. இந்த ஆன்ம நிலையை ஆன்ம விசாரம் மூலம் எல்லோராலும் அடைய முடியும். பகவான் மீது பேரன்பு கொண்டு ஆசிரமத்தில் பல வருடங்கள் இருந்தவர் டாக்டர் சையது. பகவானிடம் அவர் தொடுத்த வினாவும் பகவான் அதற்கு அளித்த விடையும் கீழே. சையது: பகவானே, ஆசைகளை அறவே அறுக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். சம்சாரத்திலிருந்து விடுபட ஆசைப்படுவதும் ஈசனை விரும்புவதும் கூட ஆசைகள் தாமே. இவை நல்ல ஆசைகள் அல்லவா? இவற்றையும் அழித்துவிட வேண்டுமா? பகவான்: ஆன்மீகத்தில் இறுதி நிலை சம்பூர்ண சரணாகதி ஆகும். ஆண்டவனிடம் நாம் முழுமையாக சரணடைந்து விட்டால் பின் நமக்கென்று ஆசை எதுவும் இருக்க முடியாதே. அவனாக முடிவு செய்து நமக்கு மோட்சம் அளித்தால் அளிக்கட்டும். நாம் ஏன் அதற்கு ஆசைப்பட வேண்டும்? பகவானின் பக்தைகளுள் சூரி நாகம்மாவுக்கென்று சிறப்பானதொரு இடம் உண்டு. அந்த அம்மையாருக்கும் பகவானுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடல் இது. பகவான்: நாகம்மா, அது என்ன புத்தகம்? நாகம்மா: பகவானே, இது வாசுதேவ மனனம். இதிலே ஒரு விளக்கம் வேண்டும் பகவானே. பகவான்: என்ன? நாகம்மா: ஞானம் பூரணமாக இருந்தால் வைராகியமும் உபரதியும், அதாவது மனதை லட்சியத்தில் நிறுத்தி இதர கர்மங்களை விட்டுவிடல், இல்லாமலேயே ஒருவர் மோட்சம் அடைந்து விடலாம் என்று கூறப்பட்டுள்ளதே. ஞானிக்கு வைராக்கியம்தான் அடையாளம் என்பதுதானே பெரியோர்கள் வாக்கு. பகவான்: ஞானிக்கு வைராக்கியமே அடையாளம் என்று சொல்வது உண்மைதான். ஆனால் பிராரப்த வசத்தினால் ஞானிக்கு ஒருவேளை பற்றுதல் ஏற்பட்டால் அது உடலளவே தவிர ஆத்மஸ்வரூபமாகிய தனக்கில்லை என்று உணர்ந்திருப்பான் என்று அதிலேயே சொல்லியிருக்கிறார்களே. அந்த பற்றுதலால் முக்தி நிலையிலுள்ள ஜீவன் முக்தனுடைய துக அனுபவத்திற்கு இடையூறே அன்றி விதேக முக்திக்கு ஞானம்தான் பிரதானம். ஞானம் ஏற்பட்டுவிட்டால் வைராகியம் உபரதி இல்லாமல் போனாலும் மோட்சம் கிடைக்கும் என்பதுதான் அர்த்தம். என்னவென்றால் மரண சமயத்தில் மோட்சம் கிடைக்கிறது என்பதே. நாகம்மா: ஆமாம், ஆனால் வைராகியம் உபரதி எல்லாம் இல்லாமல் எப்படி ஞானம் பெற முடியும்? பகவான்: வைராகிய போத, அதாவது ஞான உபரதிகள் மூன்றும் ஒன்றை விட்டு ஒன்று இருக்காது. ஞானம் பெற்ற பின் வெளியில் ராகம், அதாவது பற்று இருந்தாலும் உள்ளுக்குள் வைராகியம் இருக்கவே இருக்கும். ஜீவன் முக்தி சுகானுபவத்திற்கு மட்டுமே அது, அதாவது பற்று தடை என்பார்கள். பிராரப்த பலத்தினால் வாசனைகளுடன் இருப்பார்களே தவிர உண்மையில் ராகம் அவர்களை பாதிக்காது. நாகம்மா: அதாவது ஸ்வரூப ஞானம் ஏற்பட்டாலும் பிராரப்தம் பலமாக இருந்தால் வாசனைகளை களைந்தெறிய முடியாது என்று அர்த்தம். வாசனாக்ஷயம் ஏற்படும் வரையில் நிலையான சாந்தி ஏற்படாது, அப்படித்தானே? பகவான்: ஆமாம். வைராகிய போத உபரதிகள் மூன்றிலும் ஸ்திரமாக உள்ளவர்கள் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் அவர்கள்தான், அதாவது சுகானுபவம் பங்கமுறாத ஜீவன் முக்தர்கள். அப்படியில்லாமல் பிராரப்த வசமாக, அதாவது அது பங்கமுற்று ராகத்துடன் ஜீவித்து கொண்டிருப்பதாக தோன்றும் ஞானிகளும் அவைகளுக்கும் தமக்கும் சம்பந்தமில்லை என்று தெரிந்தே இருப்பார்கள். உண்மையில் ராகம் அவர்களை பாதிப்பதே இல்லை. சந்தேகமே இல்லாத நிலைதான் ஞானம். நாகம்மா: ஞானிக்கு வைராகியம் எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு சாந்தி சுகம் இருக்கும். எந்த அளவுக்கு விலகியுள்ளதோ அந்த அளவுக்கு சாந்தி சுகங்கள் விலகி இருக்கும். அதுதானே அர்த்தம்? பகவான்: ஆமாம், அதுதான் அர்த்தம். பிரபல இசைக்கலைஞரும் ஸ்ரீ அரவிந்தரின் பக்தருமான திலீப் குமார் ராய் ரமணாசிரமம் வந்திருந்த போது பகவானோடு நிகழ்த்திய உரையாடல். திலீப் குமார்: குரு தேவையில்லை என்று மகரிஷி கூறுவதாக சிலர் அபிப்பிராயப்படுகிறார்கள். வேறு பலர் எதிர்மாறாக கூறுகிறார்கள். மகரிஷியின் சித்தம் யாதோ? பகவான்: குரு அவசியமில்லை என்று ஒருபோதும் நான் சொன்னதில்லை. திலீப் குமார்: தங்களுக்கு குரு யாரும் இருந்ததில்லை என்று ஸ்ரீ அரவிந்தர் அடிக்கடி குறிப்பிடுகிறார். பகவான்: குரு யார் என்பதை பொறுத்தது அது. குரு என்றால் மனித உருவில்தான் இருக்க வேண்டும் என்பதும் இல்லை. தத்தாத்திரேயருக்கு 24 குருமார்கள், இயற்கை தத்துவங்கள் முதலியன உட்பட பல அவரது ஞானாசிரியர்களாம். அதன் உட்பொருள் உலகத்தில் காணப்பெறும் எந்த உருவப்படிவமும் அவரது குருவாக அமைந்தது என்பதே. குரு கட்டாயம் தேவை. மனவிகாரங்களாகிய இருண்ட வனாந்தரத்திலிருந்து மனிதனை விடுவிக்க குரு ஒருவரால் மட்டுமே சாத்தியமாகும்
என்று உபனிஷத்துகள் உணர்த்துகின்றன. ஆகவே குரு இருக்கத்தான் வேண்டும். திலீப் குமார்: நான் சொல்வது மனித வடிவான குருவை பற்றி. மகரிஷியாம் தங்களுக்கு அவ்வாறு ஒரு குரு இருந்ததில்லை. பகவான்: ஏன்? எப்போதாவது ஒரு சமயம் எனக்கும் குரு இருந்திருக்கலாம். அருணாசலனை துதித்து பாசுரங்கள் பாடியிருக்கிறேன். குரு என்றால் என்ன? ஈஸ்வரன் அல்லது ஆத்மாவே குரு. மனிதன் தன் விருப்பங்கள் நிறைவேற கடவுளை வேண்டுகிறான். அப்புறம் ஓர் நிலை எழுகிறது. ஆசை நிறைவுக்கான வழிபாடு நின்று போய் ஆண்டவனையே தியானிக்கிறான். அப்போது கடவுள் அவன் முன் ஏதோ ஓர் உருவில் காட்சி அளிக்கிறார். மனித உருவத்திலோ அல்லது வேறு வடிவமாகவோ தோன்றி அவன் பிரார்த்தனைக்கிணங்க தாமே குருவாய் வழிகாட்டுகிறார். அடுத்த வீடியோவில் மற்ற பக்தர்கள் என்ன கேள்வி கேட்டார்கள், அதற்கு பகவான் என்ன பதில் சொன்னார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியுள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.